நாளையும் அஜிப்து மின் கௌமின் யுசாகூன இலல் ஜன்னத்தி ஃபில் அக்லால், விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ் எங்க நரகத்துக்குள்ள சுவர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள், அவர்களை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அந்த இழுத்துச் செல்லப்படுற சொர்க்கத்துக்கு நாளை மறுமையில யாராவது போகாம இருப்பானா? இழுத்துச் செல்லப்படுறவர்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு வர்ணனையாக சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே நம்ம பாவம் செய்ய நினைத்திருப்போம், சந்தர்ப்பங்களை தேடி இருப்போம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் எமக்கு பக்கத்திலே இருந்த ஒரு நல்ல மனிதனின் காரணமாக அல்லது இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு அருளின் காரணமாக இறைவன் அந்த பாவத்துக்கான சந்தர்ப்பங்களை தடுத்துக் கொண்டே வந்திருப்போம். உலகத்துல நம்ம அதை வெறுத்திருப்போம். உலகத்துல என்னடா நம்மளுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல நம்ம கவலைப்பட்டிருப்போம். ஆனா இறைவன் செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே என்ன செஞ்சிக்க மாட்டான், தந்திரிக்க மாட்டான். நீங்க விரும்பாமல் சுவர்க்கம் போன்ற ஒரு சூழல் இது, விரும்பாமல் சுவர்க்கம் போவது போன்ற ஒரு சூழல் இது. ஆனால் நீங்கள் செய்த ஏதோ ஒரு நன்மை காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்றான், இதை செய்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லா யகூனு இன்தல்லாஹில் மன்சில ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான். ஆனா ஃபமா யப்லுகு அமலுஹு இய்யாஹு, இவன் செய்யற அமல் அங்க கொண்டு போய் சேர்க்காது, இவன் செய்யக்கூடிய அமல் அங்கே கொண்டு போய் அவனை சேர்க்காது. ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ் ஹத்தா யுபல்லிகஹு இய்யாஹு, அல்லாஹ் தஆலா இவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே வருவான், சொர்க்கத்தில் அவனை சேர்க்கின்ற வரைக்கும், சொர்க்கத்தில் அவனை இறைவன் கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் அப்படி செய்து கொண்டே வருவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.